ஆப்பிள் பழம்னாலே நாம நம்மளுடைய வாழ்க்கையில சந்தித்த ஆப்பிளை பத்தி தான் மைண்டுக்கு ஞாபகம் வரும். ஊட்டி, காஷ்மீர் இப்படி ஆப்பிள் ஞாபகம் எல்லாம் வரும். ஆனா ஒரு ஒரு பாலைவனத்துல ஆப்பிளை வளர்க்க முடியும்னா இல்லைன்னு தான் நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா விஞ்ஞானிகள் ஆப்பிளை வளர்க்க முடியும் அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. இந்தியால ராஜஸ்தான்ல சீகார் மாவட்டம் பேரி கிராமத்தை சேர்ந்த சந்தோஷ் தேவி கேதர் தான் அந்த பெண். இந்த பெண்ணால பல விவசாயிகள் என்னன்னா ராஜஸ்தான் மாநிலத்திலும் சரி, பாலைவனங்கள் அதிகமுள்ள இடத்துலயும் சரி, ஆப்பிள்களை வளர்க்க விரும்புறாங்க. பல பேர் அதை சாதிச்சும் காட்டியிருக்காங்க. இந்த பெண் அப்படி என்ன செஞ்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, நேஷனல் இன்னோவேஷன் பவுண்டேஷன், அதாவது தேசிய கண்டுபிடிப்பு நிறுவனத்துல இருந்து ஒரு ஆப்பிள் மரக்கன்று வாங்குறாங்க. ஆப்பிள் மரக்கன்று வாங்கி வீட்டுல நட்டு அதுக்கு தண்ணி ஊத்தி வளர்க்குறாங்க. சோ காலங்கள் செல்லுது. அவங்களுக்கே ஒரு டவுட்டா இருக்கு, ஆப்பிள் வருமா அப்படின்ட்டு. ஆனா பக்கத்துல இருக்கவங்க, எதிர்த்துல இருக்கிறவங்க இதுதான் ஆப்பிள் தான் அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிக்கிறாங்க, நக்கல் அடிக்கிறாங்க. அதெல்லாம் பொருட்படுத்தாம இவங்க என்னன்னா தன்னுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தன்னுடைய தோட்டத்துல 1.25 ஏக்கர் இருக்கு. அதுல எலுமிச்சம்பழம், கொய்யாப்பழம் இப்படி எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ இவங்களும் என்னன்னா தேசிய கண்டுபிடிப்பு நிதியில கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி வச்சு ஊத்தி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா கழிச்சு அது ஆப்பிள் பழங்களை கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. அவங்களாலே நம்ப முடியல. கேலி பேச்சு பேசினவங்க எல்லாம் வாயடிச்சு போறாங்க. ஒரு வருஷம் பாத்தீங்கன்னா நிறைய மரக்கண்டுகளை நட்டாங்க. பாத்தீங்கன்னா 40 கிலோ ஆப்பிள் பழங்களை தந்துச்சு. உங்களுடைய ஆப்பிள் மரக்கன்று HRMN 99 வகையை சேர்ந்தது. இந்த ஆப்பிள் மரக்கன்று 40 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில கூட வளரக்கூடியது. ஒரு ஸ்டேஜ் வரை நீங்க தண்ணி ஊத்தலாம், அதுக்கடுத்து அதாவே தானாவே வளரக்கூடியது. படிச்சுட்டு அவருடைய மகனும் இதுல இணையறாரு. சோ இமிடியேட்டா இதை டெவலப் பண்றாங்க. 5 ஆண்டுகளா வளர்ற மரத்துக்கு 2 வாரங்களுக்கு ஒரு முறை தண்ணீர் விட்டாலே போதும். இது என்னன்னா இந்த பாலைவனத்துல வளரக்கூடிய ஆப்பிளோட டேஸ்ட் இருக்குல்ல, அதாவது இதனுடைய தரம், சுவை எல்லாமே காஷ்மீர்ல விளைஞ்ச ஆப்பிளோட சுவையை ஒத்து இருக்கு. அதான் கரெக்டா இருக்கு. அதாவது இப்ப நீங்க காஷ்மீரோட ஆப்பிள் ஒரு 100 ரூபான்னா இவங்க 150 ரூபா கூட விக்கிறாங்க. அந்த அளவுக்கு செழிப்பாவே இருக்காங்கன்னு தான் சொல்லணும். சந்தோஷ் தேவி கேதர் ராஜஸ்தானோட விவசாய ஆர்கானிக் சான்றிதழை பெற்றிருக்காங்க. இவங்களை பார்த்து பல பேர் அடுத்தடுத்து ஆப்பிள் மரக்கன்றுகளை வாங்கி சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.